ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். விஎஸ் கோடுக்கு போய்க்கலாம். ஓகே, எனக்கு இந்த கோடெல்லாம் வேணாம், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த கோடில் ஒர்க் பண்ணலாம். இப்போ லாம்டா எக்ஸ்பிரஷனா என்னன்னு சொல்றேன். லைன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஜாவா வெர்ஷன் 8 அப்புறம் கொண்டு வந்தது தான் இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன். இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா வந்துட்டு ஒரு ஹைஃபன் கிரேட்டர் தன் சிம்பிள், இது பேர் தான் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கோடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ ஏ ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ வந்து இதுவே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் ஏன்ற கிளாஸ்க்கு. இது வந்து கம்பைலுக்கு ஆட்ட முதவே தெரியும். அப்புறம் இந்த பப்ளிக் வாய்ட் ரன் இதுவும் வந்து கம்பைலுக்கு முதவே தெரியும். அதனால நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த ரன் வரையும் வந்துட்டு நான் ரிமூவ் பண்றேன். இப்போ நல்லா பாத்துக்கோங்க, நியூல இருந்து ரன் வரை நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி, அதாவது ஓப்பன் க்ளோஸ் பேரான்சிஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்றேன். இங்க பாருங்க, எரர் அடிக்குது. ஏன்னா வந்துட்டு இங்க வந்து ஒரு கர்லி எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே ஃபைன், இப்போ கரெக்டா இருக்கு. நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா ஒர்க் ஆகுது. நான் ஓகே, நமக்கு ரெண்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம ஒன் லைன் ரெடியூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கோலம், இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். இது எதுக்கு நான் ரிமூவ் பண்றேன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, அதனால ரிமூவ் பண்றேன். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்தா கண்டிப்பா வந்து இந்த கர்லி பிரேஸ் வேணும். நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்றேன். இங்க பாருங்க, நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றதுனால ஒரே லைன்லயே வந்துட்டு நம்மளால வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும் நமக்கு வேணுன்ற அவுட்புட்டை. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூ சென்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 5 ஒரு வேல்யூ சென்ட் பண்றேன். நம்ம வந்துட்டு இங்க அந்த 5ன்ற வேல்யூ வந்துட்டு வாங்கணும். வேரியபிள இன்ட் ஏன்னு வந்துட்டு வாங்கிக்கிறேன். திரும்பவும் நம்ம வந்துட்டு ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இது எப்படி பண்றதுன்னு. ஓகே, நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு 5 ஒரு வேல்யூ வந்துட்டு அசைன் பண்றேன், ஒரு வேல்யூ சென்ட் பண்றேன். இப்போ அதுக்கு வந்துட்டு இன்ட் ஏ அப்படின்னு வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணோம்னா அந்த ரெண்டுக்குள்ள வந்துட்டு நம்ம திரும்ப இன்ட் ஏன்னு கொடுப்போம். ஓகே, இது இப்படிதான் ஒர்க் ஆகும், நமக்கு முதவே தெரியும். நான் என்ன பண்றேன்னா பிளஸ் ஸ்பேஸ் ஏ. ஓகே, இப்போ ஏவை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நம்ம அனானிமஸ், அதாவது சாரி, இப்போ நம்ம வந்துட்டு இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா நியூல இருந்து ரன் வரையும் முதல் மாதிரியே ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கர்லி பிரேஸ் இதெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க கர்லி பிரேஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹைஃபன் கிரேட்டர் தன் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் டாட் அவுட் பண்ணிட்டு பின்னாடி கொண்டு வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரே லைன்லேயே வந்துட்டு கொண்டு வரது யூஸ் பண்ணுறது லாம்டா எக்ஸ்பிரஷன். கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம். நமக்கு அவுட்புட் கரெக்டாக தான் கிடைக்குது. இது ஒரு ரெண்டு வேல்யூ சென்ட் பண்ணி பார்க்கலாம். கமாண்ட்ஸ் 4 கமாண்ட் இன்ட் பி, அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கலாம் இன்ட் பி. ஓகே, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நம்ம அந்த வேல்யூவும் வேணும்னா வந்துட்டு இதை வாங்கிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா ஏவையும் பியும் பிளஸ் பண்றேன். ஏ பிளஸ் பி. இது நான் ஒரு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ள, அதாவது ஓப்பன் க்ளோஸ் பேரான்சிஸ்க்குள்ள கொடுக்குறேன். எதுக்கு நான் இப்போ சொல்றேன், கம்பைல் பண்ணிக்கிறேன், ரன் பண்றேன். இப்போ நம்ம 4 5 சேர்ந்து 9 கிடைச்சிருக்கு. இது ஓப்பன் க்ளோஸ் பேரான்சிஸ் கொடுக்காட்டி என்ன ஆகும் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, கம்பைல் பண்ணி ரன் பண்றேன். 54 கிடைச்சிருக்கு. அதாவது 5 4 அப்படியே அப்பண்ட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இது ஸ்ட்ரிங் கூட இருக்கிறதுனால அப்படியே அப்பண்ட் ஆகும். அதுக்காக நம்ம வந்து பேரான்சிஸ் யூஸ் பண்றோம். நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் போதும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பி ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஓகே, நம்மகிட்ட இதாக இருக்கு. இப்போ இதை கொஞ்சம் சின்னது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா வந்து இந்த ஓப்பன் க்ளோஸ் பேரான்சிஸ் வந்துட்டு ரிமூவ் பண்றேன். ஓகே, இங்கே எரர் இருக்குது. இன்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, நம்ம வெறும் ஏவையே ஸ்ட்ரைட்டா வாங்கி நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, நமக்கு திரும்ப அவுட்புட் கரெக்டாக கிடைச்சிருக்கு. நம்ம ரெண்டு வேல்யூ வாங்கினா மட்டும்தான், ரெண்டு வேல்யூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ கமா பி கமா 9 கமா இன்ட் பி. ஓகே, இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. ஒரே வேல்யூ இருந்தால் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே ஃபைன். ஓகே, இது பேர் தான் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன். நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்துட்டு இந்த வாய்டுக்கு பதில் ரிட்டர்ன் கொடுத்து எப்படி வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன் ஒர்க் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்றும் சொல்ல வந்துட்டேன். இப்போ எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்படியே எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு வந்துட்டேன். அதை எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கம்பைல் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, எனக்கு வெறும் ஏக்கும் இந்த வெல்கமுக்கு மட்டும்தான் வந்துட்டு கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. கம்பைல் பண்றப்ப இந்த புதுசா கிரியேட் பண்ண இந்த அனானிமஸ் இன்னர் கிளாஸ்க்கு வந்துட்டு கிளாஸ் கிரியேட்டே ஆகல. அதுக்கான காரணம் என்னன்னா வந்துட்டு இந்த வெல்கம் கிளாஸ்க்குள்ளேயே வந்துட்டு இந்த அனானிமஸ் இன்னர் கிளாஸ்க்கும் வந்துட்டு அது வந்துட்டு கம்பைல் பண்ணி பைட் கோட வந்துட்டு அந்த வெல்கம் டாட் கிளாஸ்க்குள்ளேயே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். மொதல் விட இப்போ வந்துட்டு வெல்கம் டாட் கிளாஸ் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். எப்படி வெயிட்டா இருக்கும்னு சொல்றேன்னா, மொதல் ஒரு 900 கேபி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 1000 கேபி இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஸ்டோரேஜ் எடுத்திருக்கும். ஆனா வந்துட்டு இப்படி ஒரே கிளாஸ்லேயே நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். இது பேர் தான் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.